வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. டுடே ஸ்பெஷல் ருமாலி ரோட்டி. 250 கிராம் மைதா, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அத்தனையும் நல்ல விரலால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கையாலேயே. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலை நம்ம விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொளித்து இதை மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரியோட கொஞ்சம் லூஸாக பிசையணும். பூரி மாவு எப்படி பண்ணுவோம் அதை விட கொஞ்சம் லூஸாக பண்ணி திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்ல மேலே க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறோம் கிளாத்தில். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாவு எடுக்கும்போது மாவு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போது 2 விதமாக இந்த ருமாலி ரோட்டி பண்ணலாம். ஒன்று அட் அ டைம் 2 ரோட்டியை தவாவில் போட்டு எடுக்கிறது. இப்போ நான் முதல்ல அதை பண்ணுறேன். ஸோ ஒரே அளவுக்கு 2 உருண்டை எடுத்திருக்கேன். இந்த கல் அளவுக்கு அதை பெரிய மெலிசாக பெரிய அப்பளமாக இட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வரும். இது பேப்பர் மாதிரி அப்படியே. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மைதா மாவு அதில் முதல்ல கல்லில் போட்டு இதை லேசாக அதை மேலே பிரட்டிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த 2 உருண்டையும் 1 பை 1 பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மேலே கொஞ்சமாக மாவை தூவி 2வது சப்பாத்தி அது மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் லேசாக அதை ஒரு அழுத்தினா போதும். அதை அழுத்தி நம்ம தேய்க்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கல்லில் பார்த்தா 2 சப்பாத்தி இருக்கிறது தெரியும். கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும் அது. ஸோ நம்ம இந்த மாதிரி அழுத்தினோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கம் நம்ம வேக வச்சாச்சு. உள் பக்கம் தானாகவே வெந்திருக்கும். அது அவ்வளோதான். அது கல்லை டச் பண்ணலை. இப்போ இது நல்ல ரைஸ் ஆகி வந்துடுது. ஈஸியாக தொட்ட உடனே பிரிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. இது வெந்துடுத்துன உடனே நீங்கள் அதை இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்து மடித்து வச்சிடலாம். ஃபுல்லாக இது டோட்டலாக தயாராகிடுது. இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க மாவுக்கு 250 கிராமுக்கு 22 ரோட்டி வரும். இப்போ இது சிங்கிளாக போடுறேன். இது ஒரே பக்கம் நார்மலாக நம்ம எப்படி ரோட்டி பண்ணுவோமோ அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி இதுவும் நல்ல இந்த மாதிரி பொங்கி வரும். இது ரொம்ப நேரம் அது கல்லில் திருப்பி போட வேண்டியதில்லை. ஒரு தடவை போட்டு திருப்பி போட்டு அப்புறம் போட்ட உடனே இது ஆகிடும். எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் அந்த ரோட்டி. ருமாலி ரோட்டி அப்படின்னு இதுக்கு ஏன் பேருனா இது கர்ச்சீஃப் மாதிரி மடிக்க வருது அழகாக. பெரிய சைஸில் இருக்கும். மைதாவில் பண்ணியிருந்தால் கூட இது நாள் பூரா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி நம்மளும் நம்ம செய்து பார்க்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப இன்றைக்கி ராஜ்மாவும் ஷிம்லா மிர்ச் சூக்கா சப்ஜியும் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன நார்த் இந்தியன் சப்ஜிக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவசியம் செய்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.